மகிமை உண்டாவதாக. காலையில் உங்களை ஆண்டவர் எப்படி நடத்தியிருக்கிறார்? எப்படி பொழுது எப்படி இருக்கிறது? சந்தோஷம் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறதா? ஆண்டவர் நேற்று அவர் சிலுவையில் அறைந்தாங்க, இன்னைக்கு அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனால் வேதம் சொல்லப்படுகிறது, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்டதுனால ஒரு துக்கமான பாடுகள், உபத்திரங்கள், கண்ணீர்கள் மத்தியில் தான் கடந்து போகிற மாதிரி இருக்கும். 1 பேதுருவின் புஸ்தகம் 2:24 சொல்லப்படும், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நமக்காக மரித்து நம்மளுக்காகவே அடக்கம் பண்ணப்பட்ட தேவன் 3ஆம் நாளைக்கு உயிர்த்தெழ போகிறாங்க. அதனால் அவர் அவர் அடக்கம் பண்ணப்பட்டதை நம்ம நினைவு கூறும் சொல்லப்போனால். ஆனால் நம்மளுக்கு சரீரத்தில் போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், கண்ணீர் இருக்கும், கவலைகள் இருக்கும், உபத்திரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம தாங்கிக் கொள்ளணும்னா அவர் நமக்காக பாடுபட்டு நம்மளுக்காக சிலுவை சுமந்து நம்மளுக்காக எல்லா துயரங்களையும் ஏற்படுத்தின தேவனாக இருக்கிறார். அவ்வளோ பெரிய ஒரு கடவுள் நம்மளுக்காக அடிக்கப்பட்டு நம்மளுக்காக நொறுக்கப்பட்டு நம்ம பாவங்களுக்காக சாபங்களுக்காக நம்ம ஆசீர்வதிக்கப்படும் படணும் என்று சொல்லி சிலுவையில் தொங்கி இரத்தத்தை விட்டு மரித்து இன்னைக்கு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கார். ஆனால் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்மளுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு ப்ராப்ளம், பிரச்சனை, போராட்டம் இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அந்த தழும்புகள் ஒரு பரிசுத்தமான தழும்பு. அந்த தழும்பு நம்ம மேலே கை வைக்கும் பொழுது குணமாகும். எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆஸ்துமா, கேன்சர், டிபி, தைராய்டு, எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அவர் குணப்படுத்துகிற தேவனாகவே இருக்கிறார். அவருக்கு மகிமை செலுத்துவோம்.